ஹாய் நண்பர்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ விஜய் அண்ணாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, 2026 நம்ம விஜய் அண்ணன் தான் சிஎம் ஆவாரான்றது 100% சொல்ல முடியாது. ஆனால் 80% சொல்லலாம். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேலேயும் வந்து இந்த தடவை சீட்டு வாங்கலை, பிஜேபிலையும் சீட்டு வாங்கலை. ஓகேங்களா, 26 இருக்கிறது 2 தான். ஓகேங்களா, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று நம்ம டிவிகே விஜய் அண்ணன் தான். ஓகேங்களா, இந்த 2 இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று டிஎம்கே வந்து வர வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா டிவிகே வர வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் கண்டிப்பாக அடுத்த தடவையும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது உறுதியாக சொல்லப்படுது. ஓகேங்களா, அப்படி டிஎம்கே வரவில்லை என்றால் நம்ம தளபதி அண்ணன் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 80% இல்லை, 95% வர வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சாரும் இபிஎஸ் சாரும் ஒற்றுமையாக இல்லை. ஓகேங்களா, இந்த பக்கம் போனால் நம்ம சசிகலா சின்னம்மா மேடம் சசிகலா மேடமும் ஒற்றுமையாக இல்லை. அந்த பக்கம் போனால் டிடிவி தினகரன் சாரும் ஒற்றுமையாக இல்லை. ஓகேங்களா, மக்களுக்கு வந்து மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து விட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ யார் என்ன செய்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு விஜய் அண்ணாவே எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா அவர் பர்த்டேக்கு வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா, ஆனால் அவர் இன்னொரு முகம் பார்த்திங்கன்னா, அவர் வீட்டு வாசலில் வந்து ரசிகர் நிற்கிறாங்க, ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நியூஸ் சேனல் நிற்கிறாங்க, இந்த கண்ணாடி இறக்கி அவரால் ஒரு ஃபோட்டோ கூட கொடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் தப்பாக கூட பேசுனாங்க. ஒரு செல்ஃபி கூட கொடுக்க முடியல. நானே பேசியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா எனக்காக இருந்தாலும் ஒரு ரசிகரை பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆர்வம் தான். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்ட பிறகு என்னன்னா, ஆஹா நான் விஜய் நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன், ஒரு சிஎம் சாரை ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு பெருமை அதுக்கப்புறம் ஈஸியாக கடந்து போய்டும் ஒரு மனிதர். ஓகேங்களா, இதுதான் இயல்பான வாழ்க்கை. யாரை பார்த்தாலும், ஒரு ஆக்டரை பார்த்தா யாரை பார்த்தாலும், ஒரு அஜித்தை பார்த்தாலும், ஒரு கமல் சாரை பார்த்தாலும், ஒரு ரஜினியை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு ஆக்டரை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், ஒரு நடிகை பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை எடுக்க தான் செய்யும், இல்லாமலாம் இல்லை. ஆனால் அவங்க ஒரு இடத்துக்கு போனோன்னே நம்மளை மதிக்க மாட்டாங்கன்ற ஒரு வெறுப்பு, ஒரு எப்படி சொல்கிறது, என்னடா இவர் ஒரு ஈகோ பிடிச்ச மாதிரியே இருக்கார். இப்போ அவர் பிறந்த நாளுக்கு வந்து நிறைய பேர் தப்பான கமெண்ட்மும் பண்ணியிருப்பாங்க. இவரெலாம் வந்து என்ன மக்களுக்கு செய்ய போகிறார் நானே பேசியிருக்கேன். ஒரு ஃபோட்டோ கொடுக்காததுக்கு இவரெலாம் வந்து என்ன செய்ய போகிறார் மக்களுக்கு அப்படின்னு நானே பேசியிருக்கேன். ஓகேங்களா, ஆனால் இன்னொரு முகத்தை பார்த்தோன்னா விஜய் சார் வந்து எப்படின்னா, இப்போ இதே போன வருஷம் பார்த்திங்கன்னா இதே இதுவில் பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அனிதா மரணத்துக்கு போனது, அவங்க முடியாத உதவி செஞ்சது, இது எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருங்க. ஓகேங்களா, நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இதே பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, 10th + 2 படித்தவங்களுக்கு கூப்பிட்டு கோல்டு நெக்லஸ்ஸு, ஓகேங்களா, டைமண்ட் நெக்லஸ்ஸு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஜூன் 28, ஓகேங்களா, நேற்று 24 ஜூன் 28 பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த உதவித்தொகை, ஒரு சாப்பாடு, இதெல்லாம் வந்து போட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, மக்களோட மனசில் வந்து ஈஸியாக வந்து ஆக்டராகவும் இடம் பிடிச்சிட்டாரு, உதவி பண்ணுறதுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. ஓகேங்களா, மக்களுக்கு வந்து எது பண்ணால் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். இப்போது என்கிட்ட உதாரணத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா ஒரு 900 ரூபா என்னால் கொடுக்க முடிகிற இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா, ஏன்னா கொடுக்க முடியாத இடத்துல இருந்தேன்னா நான் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா, கொடுக்குற இடத்துல இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். என்கிட்ட இல்லாத போது நான் எப்படி கொடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதே உதாரணத்துக்கு ஒரு ரஜினி சார்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. ஓகேங்களா, அவரெல்லாம் கோடி கணக்கில் வச்சுருக்கிறார் விஜய் சாரோட. ஓகேங்களா, அவர்கிட்ட பணம் இல்லாததெல்லாம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டராக வந்து சென்னையில் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது தெரியும் எல்லாருக்கும். ஆனால் ஒரு ஃப்ளட்டு வந்து ஒரு ஊர் மக்கள் கஷ்டப்படும் போது கூட ஹெல்ப் பண்ணலைன்றது தான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. அவர் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு வராமலே போயிட்டார். ஏன்னா இந்த இடத்துக்கு வரணுன்னா
நிறைய செலவு பண்ணணுங்க. ஓகேங்களா, எடுத்தங்கவுத்தன்லாம் வந்துட முடியாது. ஓகேங்களா, நிறைய செலவு பண்ணணும். ஆனால் சம்பாரிச்சிடலாம். ஓகேங்களா, சம்பாதிக்கிறது வந்து ரெண்டாவது பட்சம். ஏன்னா மக்களுக்கு செஞ்சுட்டு சம்பாதிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம், நான் என் காசை சம்பாரித்து செலவு பண்ணலாம், சம்பாரித்து செலவு பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு 900 இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ என்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா நான் 1000 ரூபா கொடுக்குற நிலமையில் நான் என்னென்னா தாராளமாக 1000 ரூபான்றது அது நாளைக்கு பின்னாடி வந்து எனக்கு 10,000 ரூபா மாறப்போகுது. ஓகேங்களா, நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேனோ அந்தளவுக்கு நான் பெரிய இதுவாக ஆக போகிறேன். ஓகேங்களா, முடிஞ்சால் தான் கொடுக்க முடியும், கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியாது. இப்போ கமல் சார்லாம் வரேன்றாரு, ஆனால் வரல. ரஜினி சார்லாம் வரேன்றாரு, வரல. ஏன்னா டைரெக்டாக வந்து மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யாத நீங்கள் வரேன்ட்டு வர முடியாது. கண்டிப்பாக ஒரு தொகுதியில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல லைட் எரியல, கரண்ட் வரல, இப்போது ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. ஓகேங்களா, மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதனால் இவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி வந்து தீர்த்து வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இவர் வந்து நம்ம இந்த தொகுதியில் நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு, இவருக்கு இந்த தடவை நம்ம ஓட்டு போட்டு பார்ப்போம், அடுத்த டைம் நம்மளுக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு தான் மக்கள் யோசிப்பாங்க. ஓகேங்களா, இவர் எதுவுமே செய்யாத இவர் வரேன்றாரு, இவரால் நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும்ன்றது எல்லாருமே யோசிப்பாங்க. அதுக்கு தான். ஓகேங்களா, இப்போ விஜய் அண்ணாலாம் பார்த்திங்கன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய செஞ்சுருக்காரு. அவர் இடத்த வந்து வேறு யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து ஒரு 200 கோடி ரூபா சொத்து சம்பளம் வாங்கி அவர் சம்பளத்துலேருந்து ஒரு 50% இல்லை ஒரு 70-100% வந்து செலவு பண்ணுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேங்களா, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, செலவு பண்ணுறது. ஓகேங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். யாராலையும் அது பண்ண முடியாது. இப்போது ரஜினி, கமல் சாராலெல்லாம் பண்ண முடியாதா? பண்ண முடியும்ல. ஏன் அவங்க பண்ண மாட்டுறாங்க? அவங்க பண்ணணுன்னா அவனுக்கு காசு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. இன்னொன்னா யார் ரூபத்தில் வேணாலும் செய்யலாங்க. இப்போது விஜய் என்னன்னா ரசிகர் ஓட்டு நிறைய சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டும் நிறைய இருக்குது, ரசிகர் ஓட்டும் இருக்குது, லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஓட்டு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் ஜெயிக்க. ஓகேங்களா, ஏன்னா மக்களுக்கு நிறைய செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது சீமான் சார் கூட கூட்டணி வச்சார்னா கண்டிப்பாக வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்குது. கூட்டணி இல்லாமலாம் ஒரு 234 தொகுதியிலையும் சிஎம்மாக ஒருத்தரால் நின்று ஜெயிக்க முடியாது தனியாக. கண்டிப்பாக கூட்டணி வேணும். ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி வந்து பெரிய இதுவே வேணும். பின்னாடி இது இல்லாமல் பலம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்தளவுக்கு காசு கொடுக்க தேவையில்ல. ஒரு தொகுதியில் இப்போ இந்த பிரச்சனை இருக்குதுன்னு வந்து தீர்த்து வச்சாலே போதும். ஓகேங்களா, அடுத்த 5 வருஷம் சிஎம் நீங்கள் தான், அந்த மாதிரி தான். ஓகேங்களா, அதாவது ஒரு மக்கள் இப்போ எப்படி தெரியுங்க, ஒரு ஃப்ளட்டு வருதுன்னா அந்த டைமில் வந்து மக்களுக்கு உதவணும். ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ கொரோனாலலாம் நிறைய பேர் இப்போல்லாம் நல்லா எடுத்துங்க, எனக்குலாம் ₹1 இல்லை, அவ்வளோ கஷ்டத்துலேயும் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத, இந்த வேலைக்கு போனால் தான் காசு, வேலைக்கு போகலன்னா காசு இல்லை, அப்படி இருக்குது எங்கள் நிலமெல்லாம். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவணும். ஓகேங்களா, உதவினாலே அவர் ஒரு போஸ்டிங் வர்றதுக்கு அவர் இதுவாகிடுவார். ஓகேங்களா, நம்ம மக்களுக்கு வந்து இறங்கி செஞ்சாலே போதுங்க. நம்மளுக்காக ஒரு யோசனை வந்து இவருக்கு ஓட்டு போடலாம், அவங்களுக்கு ஓட்டு போடலான்றது ஒரு எண்ணம் வரும். ஓகேங்களா, நல்லது நிறைய பேர் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ பாலானாலாம் எடுத்துங்க, ஆக்டர் பாலா. ஓகேங்களா, ஆக்டர் பாலாலாம் பார்த்திங்கன்னா விஜய் டிவி பாலா. அவர் பார்த்திங்கன்னா என்னோடய வயசில் அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அவருக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேங்களா, அவரால் முடிஞ்சது 1 லட்சம், 2 லட்சம், 50,000, 60,000, 70,000 நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேங்களா, இல்லாதவங்களுக்கு படிப்பு செலவுலாம் ஏற்றுன்னு அவரே பார்த்துக்கிறாரு. டிவி ஷோ பண்ணின்னே இவ்வளவும் பண்ணுறாரு. ஓகேங்களா, பண்ணணும்னு நினச்சா நம்ம இறங்கி இப்போ எங்கனாலும் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இருந்துச்சுன்னா என்னால் முடிஞ்சது எவ்வளோ பேருக்கு நான் என்னால் இது பண்ணுவேன். ஆனால் நானே ரொம்ப கடனில் இருக்கிறனால நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா, நான் பண்ண தேவையில்லாத பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ ராகவா லாரன்ஸ் சார்லாம் பார்த்திங்கன்னா அவர் படம் நடிக்கிறது இல்லாமல் இப்போ பாலா சாரை ஹீரோவாக்கி பார்க்கணுன்னு அவர் ஆசை. இந்த பையனை நம்ம வளர்த்து விடுவோம் அப்படின்னு பாலா சாரை வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரையும் ஒரு ஆக்டரை நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கும். ஓகேங்களா, இப்போ ராகவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 ஸ்கூட்டி கொடுத்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. எவ்வளோ வந்து முதியோர்களுக்கு, அது இல்லாமல் ஹேண்டிகேப்பு, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, கை கால் இல்லாதவங்களுக்கு எவ்வளோ வந்து இந்த ஹாஸ்டல் மாதிரி அனாதை இல்லை மாதிரி வச்சு நிறைய வந்து பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தீங்களா. எனக்கும் அந்த மாதிரி செய்யணும்னு ஆசை தான். ஓகேங்களா, ஆனால் பணம் தான் இங்கே மெயின். எல்லாத்துக்குமே பணம் தான். பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, இன்னும் எதனா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோன்னா
கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இது பண்ணாமலாம் இல்லை. ஆனால் இப்போ கூட பாருங்கள், விவசாயிகளுக்கு 10 டிராக்டர் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு டிராக்டர் வந்து கொடுத்தோன்னே அதை நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் தான் நீங்கள் தான் வந்து கொடுக்கணும்னு ராகவலாரன் சார் வந்து கொடுத்தாரு. 11 டிராக்டர் மொத்தமாக கொடுத்துருக்காரு. ஸ்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்புக்கு 11 ஸ்கூட்டியோ 20 ஸ்கூட்டியோ வாங்கி கொடுத்துருக்காரு. தெரியாது சொல்லக்கூடாதுல்ல, ஓகேங்களா. 10லேருந்து 20க்குள்ளேன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இல்லாதவங்களே இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ இருக்க போட்டவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணும். நம்ம ஊர் தானே அப்படின்னு செய்ய மாட்டுறாங்களே, அதுதானே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ நாங்கள் வாரியத்துன்னு போகிறோம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அண்ணா கவர் கூட விட மாட்டாங்க வாரியத்துன்னு போகும்போது. ஒன்றுமே இல்லைங்க. எப்படின்னா நம்மளாம் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு தான் சேர்த்து வைக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா. இன்னும் மிடில் கிளாஸு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் வீடு இல்லாதவங்க வீடு ரோட்டில் தான் போட்டுட்ருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ரீசார்ஜ் பண்ண முடியாத, ஒரு ட்ரெயின் பஸ்ஸில் போக முடியாத, இன்னமும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, கண்டிப்பாக இருக்காங்க, ஓகேங்களா. எவ்வளோ பேர் இப்போல்லாம் நான்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கெலாம் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த வேலைக்கு வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா. நான்லாம் என்னென்னா 100% விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே எப்படி சொல்கிறது, வேறு யாரும் பெரிய ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா அளவுக்கு வந்து செய்யலைங்க, ஓகேங்களா. ஏன்னா ஸ்டாலின் சார் செய்யலைன்னுலாம் சொல்ல முடியாது, செஞ்சார், நிறைய செஞ்சுக்கிறாரு. எடப்பாடி சாரும் செஞ்சுக்கிறாரு, ஓகேங்களா. ஓபி சார், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அம்மா, எம்ஜிஆர் சார், ஓகேங்களா. எல்லோரும் நல்லது தான் செஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னு. ஆனால் என்னென்னா எப்படி சொல்கிறது, ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்க, ஓகேங்களா. கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, 5 வருஷம் கொடுக்கணும், ஓகேங்களா. இப்போ அஜித் சார்லாம் வந்து நிறைய தெரியாதெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, ஓகேங்களா. ஆனால் ரஜினி சார் பண்ணிக்கிறாரான்றது எனக்கு தெரியாது. கமல் சார் ஒரே ஒரு கார் வாங்கி கொடுத்துக்கிறாரு கோயம்புத்தூரில். அது இல்லாமல் வேறு எதனா ஹெல்ப் பண்ணிக்கிறாரான்னு தெரியாது, ஓகேங்களா. தெரியாது நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் மக்களுக்குன்னு பார்த்தா எதுவும் செஞ்ச மாதிரி தெரில, ஓகேங்களா. இறங்கி வந்து திடீர்னு அரசியலில் நிற்கணுன்னா யாராலும் நிற்க முடியாது. கண்டிப்பாக மக்கள் மனசில் நிரந்தரமாக யார் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் வர முடியும், ஓகேங்களா. மக்களுக்கு வந்து சொந்தமாக யோசித்து இவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணுன்ற அளவுக்கு இருக்குது, ஓகேங்களா. இருக்காங்க, ஓகேங்களா. இருக்குன்னு சொல்லக்கூடாது, இருக்காங்க. அதனால் வந்து சிந்திச்சு தான் செயல்படுவாங்க. இவங்க வந்து இப்போ விஜய் ஒரு தடவை உட்கார வச்சுட்டாங்கன்னா, விஜய் அண்ணாவை ஒரு தடவை உட்கார வச்சுட்டாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு, மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்றத யோசித்து பண்ணுவாங்க, ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, வேறு யாரும் இங்கே இல்லைங்க, அதனால் வேறு வழியே கிடையாது, ஓகேங்களா. ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ பெரிய ரசிகர் விஜய் வச்சுருக்காருன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இறங்கி வந்து சிம்பிளாக வந்து எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுவே பெரிய விஷயம், ஓகேங்களா. ஒரு பக்கம் அந்த செல்ஃபி கொடுக்கறதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, ஏன்னா அது அவரோட பெச்சம், அவரோட எப்படி சொல்கிறது. இப்போ நானாக இருந்தாலும் உதாரணத்துக்கு என்னால் முடியாது, செல்ஃபி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா கொடுக்க முடியாது தான், ஓகேங்களா. அந்த இடத்துல என்ன நினைக்கணுமோ அதுதான் நடக்க போகுது, ஓகேங்களா. அவர் திடீர்னு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ஓகேங்களா. அது ஏற்றுக்காதும் மக்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக விஜய் அண்ணா வருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு பக்கம் சூர்யா சார் எவ்வளோ நல்லது ஹெல்ப் பண்ணுறாரு, ஓகேங்களா. சூர்யா சார்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாரு, ஓகேங்களா. நிதி கொடுக்குறாரு, அவங்க ஃபேமிலி ஃபாதரு நிதி கொடுக்குறாரு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, ஓகேங்களா. அதெல்லாம் பெரிய வாழ்த்து சொல்லணும். ராகவா பாய் குழம்புது ராகவலாரன்ஸ் அண்ணனுக்கு, அப்புறம் பாலா அண்ணனார் தம்பியும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. அண்ணன் அப்படின்னு வச்சுங்க, அவருக்கெல்லாம் பெரிய பெரிய வாழ்த்து சொல்லணும். நம்மளால் கொடுக்க முடியாததை ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அவங்களெல்லாம் வந்து நம்ம கடவுளாக பார்க்கணுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்ட நிலைமையில் வந்து இல்லாதவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவே இல்லைன்னா எதுவுமே இல்லை, ஓகேங்களா. இந்த பதிவில் யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் ரொம்ப ரொம்ப மனதார சாரி கேட்டுக்கிறேன். இந்த பதிவு வந்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு பேசலை, ஓகேங்களா. என்னை மன்னித்து விடுங்கள். ஓகே, பாய். நான் எப்படி சொல்கிறது, இப்போ கூடங்க எப்படி சொல்கிறது, என் சாவை டெய்லி நேரில் பார்க்குறேங்க.
இப்போ கூட பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையிலேருந்து திருத்தணி வந்தேன். கஸ்டமர் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்திருக்கும். ஓகேங்களா, எப்படின்னா நேராக டெம்போ ட்ராவலர் வந்துட்டான். ஓகேங்களா, அண்ணாண்ட ஒரு சின்ன பள்ளத்துக்கோசம் என்னை ஏறி வந்து என்னை பள்ளத்தில் இறக்கி விட்டுட்ருப்பான். ஓகேங்களா, உள்ளே. ஓகேங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எனக்கு லெஃப்ட் சைடில் டூ வீலர் போயிடுச்சு. நான் லெஃப்ட்டு லைட்டாக ஒதுங்கி இருந்தால் கூட அந்த டூ வீலர் மலைச்சு அவனும் கீழே போய் வந்திருப்பான், நானும் கீழே போய் வந்திருப்பேன். யார் மேலே தப்பு? டெம்போ ட்ராவலரில். சிங்கிள் ரோட்டில் ஓட்டும் போது எதுக்கு தான் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்கன்னு தெரிலங்க. அதெல்லாம் தான் விட்டேங்க. நம்ம எதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக போயின்னு, நம்ம 80 60 அதுக்குள்ளே ஓட்டினாலே போதும். டெய்லியும் என் உயிரை வந்து அதான் சொல்லுவாங்கள்ல இந்த சிறுத்தை படத்தில், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் சாவை நான் நேருக்கு நேரு பார்க்குவேன் அப்படின்ற மாதிரி. சண்டை போட்டு சாகலாம், ஆனால் காலில் வந்து சாகக்கூடாதுன்னு அந்த மாதிரி. தினம் என் சாவை வந்து நேரில் பார்க்குறேங்க. ரொம்ப இந்த மோட்டார் ஃபீல்டு அவ்வளோ இதுவாகுது. ஒரு செகண்டு கண் அசைஞ்சால் கூட உயிர் வரும் பொழுது, உயிர் போயிடும் பொழுது. அவ்வளோ கஷ்டமான வேலைங்க இந்த டிரைவர் ஃபீல்டு மட்டும். லாரி டிரைவரு, பஸ்ஸு டிரைவரு, இந்த டாக்ஸி டிரைவரு, எப்படி சொல்கிறது, ட்ரெயின் அப்படியேப்பட்ட ட்ரெயினே அடிப்படுது, பிளைனே அடிப்படுது. ஓகேங்களா, மோட்டார் ஃபீல்டு எல்லா ஃபீல்டுமே என்னன்னா ஒரு மரியாதை இல்லாத போயிடுச்சுங்க. ரொம்ப யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணுறதுனால எல்லாருமே தப்பானவங்களாகிட முடியாதுல்ல. இப்போ முன்னாடி விஐடியில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, சென்னையிலேருந்து பிக்கப் பண்ணோன்னே நீங்கள் எப்படின்னா வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா விஐடிக்கு 2 ரோடு போகுது. ஒன்று காட்பாடி மேலே போகலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மேலே போகலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரத்னகிரியிலேருந்து ஷார்ட்டு. ஓகேங்களா, ரத்னகிரிலேருந்து ஷார்ட்டு போகும்போது பூட்டுத்தாக்கு மேலே போகலாம். அந்த பூட்டுத்தாக்கு மேலே போகணுன்னா நம்ம அந்த காட்டுக்குள்ளே போய் தான் போகணும். ஆனால் என் கூட வர கஸ்டமரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆயா ஒரு பொண்ணு. ஓகேங்களா, பொண்ணும் பயப்புது, ஆயாவும் பயப்புது அந்த காட்டுக்குள்ளே போகும்போது. ஏன்னா ரொம்ப காடு இருட்டு. அது எப்படி சொல்கிறது, ஒரு பாலைவனம் மாதிரி தானே அது. தண்ணி வந்தால் தான். ஓகேங்களா, லைட்டும் கிடையாது. ஒரு 2 எப்படி சொல்கிறது, கூடுத்தாக்குலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டர் காடு. அதுக்கப்புறம் தான் ஊர் வரும். அந்த பிரிட்ஜு தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே தான் ஊர் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் காடு வந்துடும். அந்த ரயில்வே கேட் தாண்டுற வரலாம். அது திருவள்ளூர் ரோடு ரைட்டில் போய்டும், லெஃப்ட்டில் போனால் விஐடி ரோடு. ஓகேங்களா, அந்த ஊருள்ள கூப்பிட்டு போகும்போது அப்படியே பயப்படுறாங்க. நீ என்னை கிட்னாப் பண்ணுறியா, என்னை கடத்துறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே கடத்த போகிறேன், நான் எனக்கு வீடு லோக்கல் தாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கார் நிப்பாட்டினா தாங்க பிரச்சனை, நான் கார் நிப்பாட்ட போகிறதில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் ஹிந்திக்காரங்கிட்ட. ஆனால் புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. என்னை கிட்னாப் பண்ண போறியா, என்னை கடத்த போறியா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது வாழ்க்கை, நம்ம மோட்டார் ஃபீல்டில் நம்மள நம்ப மாட்டுறாங்களே அப்படின்னு. அப்புறமா மேப் போட்டு நான் காமிச்சினேன் வந்தேன், பாருங்கள் மேப் இந்த பக்கம் தான் காட்டுது, இதுதான் ஷார்ட்டு, நீங்கள் வேலூர் மேலே போய் வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும் மேடம், டிராஃபிக்காக இருக்கும், சீக்கிரம் நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இட்டுன்னு வந்து விட்ட பிறகு என்ன சொல்கிறாங்க, வாவ் சூப்பராக இருக்குது, சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னா. அதான் சொன்னேன், லோக்கல் டிரைவர் நம்ப மாட்டேறீங்க, நான் என்ன உங்களை கிட்னாப் பண்ணின்னு போயிடுற மாதிரியே பேசுகிறீங்க மேடம். ஒரு டிரைவரை நம்ப மாட்டேறீங்க. யாரோ ஒரு டிரைவர் தப்பு பண்ணோன்னா எல்லா டிரைவருமே தப்பானவங்களா சொல்லுங்க போவோம். யாரோ ஒரு டிரைவர் தப்பு பண்ணாலும் எல்லா டிரைவருமே தப்பானவங்களா சொல்லுங்க போவோம். அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க. நானும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் உங்களை மாதிரி. சொல்லுங்க பார்ப்போம், நான் மட்டும் என்ன இதுவாக சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே தப்பானவங்க கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாதுங்க. மனுஷனாக மதிக்கணுங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க.